முக்கிய செய்தி, காஞ்சிபுரம் திமுக மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. வரும் 29ஆம் தேதி நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் திமுக மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விஜயன் இணைப்பில் காத்திருக்கிறார். விஜயன், காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? 29ஆம் தேதி அதன் மீது விவாதம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்கள். வணக்கம் சரவணன். காஞ்சிபுரம் மாநகராட்சி 51 வார்டுகளில் உள்ளடக்கி தங்கள் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. மேலும் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் திமுகவை சேர்ந்த மகாலட்சுமி யுவராஜ் மேயராக செயல்பட்டு வருகிறார். கடந்த ஒரு வருட காலமாக திமுக மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிமுக, பாமக சுயேட்சை மாமன்ற உறுப்பினர்கள் தங்கள் வார்டுகளில் பணிகள் சரியாக முறையாக செய்யவில்லை என மேயர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தனர். இந்நிலையில் மேயரை மாற்ற கோரி தீர்மானம் மாநகராட்சி கூட்டத்தில் கொண்டு வர உத்தரவிடக் கோரியும் கடந்த மாதம் 7/6/2024 அன்று மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து 30க்கும் மேற்பட்ட மாமன்ற உறுப்பினர்கள் மனு அளித்திருந்தனர். இதே நிலையில் மீண்டும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 5/7/2024 அன்று மாவட்ட ஆட்சியரை இரண்டாவது முறையாக சந்தித்து மனு அளித்திருந்தனர். அந்த மனுவில் அதாவது ஆணையரும் மேயருக்கு ஆதரவாக செயல்படுவதால் ஆணையரையும் மாற்ற கோரி மனு அளித்திருந்தனர். இந்த நிலையில் இன்று காஞ்சிபுரம் மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன், அதாவது அவர் மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் வருகின்ற 29ஆம் தேதி நடத்தப்படும் என தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பும் சட்டம் 1998 படி நடத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சரவணன், தங்கள் வழங்கிய விரிவான விவரங்களுக்கு நன்றி விஜயன்.